ஹாய் டியர்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 20 பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீ கிளாஸில் இன்னும் ஜாயின் பண்ணலை, பட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். அண்ட் இது ஃப்ரீ கிளாஸ் வித் சர்டிஃபிகேட்டோட தான், ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஃப்ரீ கிளாஸில் வந்து இன்றைக்கி கிளாஸ் 20 ப்ரைடல் மெஹந்தி ஐடியாஸ் பார்க்க போகிறோம். ப்ரைடல் மெஹந்தி ஐடியாஸ்னால் ப்ரைடல் மெஹந்திக்கு மேரேஜுக்கெலாம் நம்ம போட போகிறோம் இல்லையா, அப்போ எந்தெந்த தீம் எந்தெந்த ஐடியாஸ்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் சொல்லி அதில் ஒரு சிலது தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது, அண்ட் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்குலாம் கொஞ்சம் கோன் நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுன்னா ஈஸியாக இருக்கும். பட் ரொம்ப பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் எல்லாருக்குமே. ஸோ இந்த ப்ரைடல் மெஹந்தி ஐடியாஸில் நான் இப்போ ஃபஸ்ட்டு ராணி ஃபிகர் அண்ட் ராஜா ஃபிகர் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கேர்ள் அண்ட் பாயோட சைட் ஃபிகர் வந்து வரும் இதில். ஸோ அந்த சைட் ஃபிகருக்கு வந்து அந்த ஷேப், ஃபேஸோட ஷேப் இருக்குது இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் ரொம்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மெமரைஸ் பண்ண வேண்டியது அது ஒன்று தான். ஸோ அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் போர்ஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடும். ஸோ அந்த ஃபேஸோட ஷேப் மட்டும் நான் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணுங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ அது வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சி மாதிரி குட்டியாக ஒரு கர்வ் போட்டுக்கிறேன் நெத்திக்காக. ஸோ நெத்தி போர்ஷன் வந்து வரும். அடுத்து நோஸு. ஸோ அடுத்து 7A நம்ம ரிவர்ஸில் போட்டால் எப்படி இருக்கும், இன்வர்ஸில் அது மாதிரி ஒரு ஷேப்பை வந்து நோஸ்க்கு போட்டுக்கிறேன். அண்ட் அடுத்து ஒரு குட்டியாக ஒரு லைனு மவுத்துக்காக. ஸோ அவ்வளோதான். அந்த ஜா பாட்டு இருக்கு இல்லையா கீழே, அந்த கர்வ்ஸ் வந்து கொடுத்துட்டா உங்களுக்கு ஃபேஸ் ஷேப் வந்துடும். ஸோ நான் அகெயின் போடுறேன், நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சி மாதிரி ஒரு ஷேப்பு, அண்ட் நோஸ் ஷேப்பு, அண்ட் தென் ஒரு லைன் போட்டிங்கன்னா அந்த மவுத் உங்களுக்கு முடிஞ்சிடும். அந்த நோஸுக்கும் மவுத்துக்கும் கொஞ்சம் க்ராஸாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் அந்த ஃபேஸ் ஷேப்பே கொஞ்சம் க்ராஸாக இது மாதிரி இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது, கொஞ்சம் க்ராஸாக இருந்தால் தான். அந்த நோஸ் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கணும், மவுத் வந்து கொஞ்சம் உள்வாங்கி இருக்கணும். ஸோ அப்போ தான் அது ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஃபேஸோட ஷேப்பு. நான் லாஸ்ட்டாக போடுறேன், நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான், ஈஸி தான், பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை, அவ்வளோதான். ஸோ அகெயின் போய் பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்து வாங்க. ஸோ அடுத்து வந்து ராணியோட சைடு ஃபிகர், அதாவது ஒரு கேர்ளோட சைடு ஃபிகர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஃபேஸோட ஷேப் நல்லா ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஷேப் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபேஸோட ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ காதுக்கு கம்பல் மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி குட்டியாக ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு குட்டியாக பூ வரையணும், ரொம்ப மைன்யூட்டாக வரையணும். ஸோ இப்படி வரைஞ்சிட்டு டாப்பில் ஒரு டாட் வச்சு அதையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹெட் போர்ஷன் தலைமுடிக்காக நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு கொண்டை மாதிரி போடுறேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ஈஸி தான், பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் ஃபேஸ்க்கு ஐப்ரோ ட்ரா பண்ணுறேன். குட்டியாக ஒரு லைன் மாதிரி, அதே கொஞ்சம் கர்வாக கொடுத்தீங்கன்னா, குட்டியாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஐப்ரோ வந்துடும். அண்ட் அதே மாதிரி குட்டியாக 2 கர்வ்ஸ் கொடுத்துட்டு கார்னரில் டாட், அவ்வளோதான். டாட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஸ் முடிஞ்சிடும். அண்ட் பொட்டுக்கு நான் குட்டியாக ஒரு டாட் வச்சுட்டேன். ஸோ ரொம்ப ஈஸி தான், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அண்ட் பாடி போர்ஷன் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். நான் கொடுக்குற ஸ்டெப்ஸ்லாம் மட்டும் நோட் பண்ணாலே நீங்கள் போடலாம், ப்ராக்டிஸ் நிறைய தேவை. ஆனால் ஸோ நான் இப்போ பாடி போர்ஷன் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த இடத்துலேருந்து எதை எப்படி கொண்டு வரேன்னு மட்டும் நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஹேண்டுக்காக நான் பிரிச்சுக்கிறேன். சென்டரில் ஒரு லைன் போட்டு நான் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஷேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். மெஹந்தி ரொம்ப ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், பிகாஸ் இதெல்லாம் மைன்யூட் ஃபிகருக்காக. ஸோ மைன்யூட் ஃபிகர் கொடுக்கும்போது மெஹந்தியை ரொம்ப ப்ரெஸ் பண்ணவே கூடாது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபிகர்ஸ் வரையும் போது இப்படி தான் போடுவாங்க. ஸோ ரொம்ப மெஹந்தியை ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பென்சிலில் ட்ரா பண்ணுவோம்ல, அதை மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும், நம்மளுக்கு நீட்டாகவும் வரும். ஸோ இப்போ ஹெட்டுக்கு வந்து நான் மெஹந்தி வச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன் தலைமுடிக்காக. அண்ட் அடுத்து அந்த பாடி போர்ஷனில் ட்ரெஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நான் ஸ்பைரல் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் டிசைன் போட்டு ஃபில் பண்ணலாம், ஹம்ஸ் போடலாம், ஃப்ளவர் போடலாம், எது வேணால் போடலாம். நான் இப்போ ஜஸ்ட் சிம்பிளாக குட்டி குட்டியாக ஸ்பைரல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன், பட் நீங்கள் எது வேணால் போடலாம். ஸோ அந்த ஜாக்கெட் மாதிரி வந்துடும் பாருங்கள். நான் அந்த லைன்ஸ்லாம் போட்டு உள்ளே இது மாதிரி டிசைன் கொடுக்குவோம், அந்த ஜாக்கெட் ஷேப் வந்து வந்துடும். ஸோ அந்த ஹேண்டுக்குமே நான் ஹம்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் சிம்பிளாகவே கொடுத்து முடிச்சிடுறேன், பட் நீங்கள் என்ன வேணால் போடலாம்.
நெக் போர்ஷனில் வந்து நான் இப்போ குட்டியாக வந்து குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டு நெக்லஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கிறது தான் இன்னும் கிராண்ட் லுக் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ ஒரு கேர்ளோட ஃபிகர் வந்துச்சுட்டு பாருங்களா, சைட் ஃபிகர். ஸோ இப்படி தான் போடுவாங்க. அண்ட் அடுத்து வந்து ராஜாவோட ஃபிகர், ஒரு மேல் ஃபிகர் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம், சைட் ஃபிகர். ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான் ஃபேஸ் கட் நான் போடுறேன். பட் மேல் ஃபிகர் வரையும் போது நோஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக போடுங்க. அண்டு ஃபேஸ்லாம் நல்லா பெருசாக போடுங்க. ஸோ இதுக்கு ஜா லைன் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்துடும். அண்ட் வந்து நீங்கள் தலைப்பாகை மாதிரி போடலாம். நான் இப்போ ஒரு சர்க்கிள் போட்டு இது மாதிரி போடுறேன் பாருங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஹேர் ட்ரா பண்ணலை, அதுக்கு பதில் தலைப்பாகை மாதிரி ராஜாவோட ஃபிகர் மாதிரி ட்ரா பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்படி கர்வ்ஸ்லாம் இந்த மாதிரி கொண்டு வந்துக்குவாங்க, தலைப்பாகை மாதிரி வந்துடும். ஸோ மேக்ஸிமம் எல்லாரோட மேல் ஃபிகருமே இப்படி தான் ட்ரா பண்ணுவாங்க, இந்த மாதிரி தலைப்பாகை வச்சு தான். ஸோ இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து ஐஸ் எல்லாமே அதே தான், சேம் தான். ஸோ ஐப்ரோஸ் போட்டுக்கிறேன். அண்ட் ஐஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஐஸ் போட்டு இப்போ நீங்கள் வந்து மீசை வச்சாலும் வைக்கலாம், இல்லை அப்படியே விட்டாலும் விடலாம். நான் இப்போ லைட்டாக உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இது மாதிரி. பட் இதுவும் உங்களோட விருப்பம் தான், வைக்கலனாலும் அப்படியே கூட விடலாம். அண்டு பாடி போர்ஷன் பாருங்கள். ஸோ நான் போடுறதை மட்டும் நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ மேலோட பாடி போர்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக தான், சிம்பிளாகவே முடிச்சிடலாம். ஸோ நான் வந்து கழுத்தில் வந்து மாலை போட்டிருக்க மாதிரி ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் இது மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா அந்த மாலை மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த மாலைக்காக நான் சென்டரில் வந்து குட்டி குட்டியாக கர்வ்ஸ் மாதிரி நான் அந்த லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ இருக்க பேலன்ஸ் போர்ஷன் எல்லாமே நான் மெஹந்தியை வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த தலைப்பாகை இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் சென்டரில் எல்லாத்துக்கும் லைன்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் எம்டியாக இல்லாமல் அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். ஸோ எல்லாத்துக்கும் சென்டரில் வந்து லைன்ஸ் கொடுத்துட்டு ஒரு பார்ட் மட்டும் நான் மெஹந்தியை வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா மெஹந்தியை வச்சு ஃபில் பண்ணிட்டா கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஸோ ஃபில் பண்ணிவிட்டா அது ராஜாவோட சைட் ஃபிகர் வந்து முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் ஒரு மேலோட ஃபிகர் அண்டு ஒரு ஃபீமேலோட ஃபிகர் வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்படி தான் ட்ரா பண்ணணும். பேசிக் ஷேப் எல்லாமே இது தான். அடுத்து வந்து மினி எலிஃபண்ட் பார்க்கலாம். ஸோ அதை உங்களுக்கு ஈஸியாக ட்ரா பண்ணுறதுக்காக நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ பிகினர்ஸ்லாம் இது மாதிரி ட்ரை பண்ணலாம், இல்லை லைன் இல்லாமல் கூட நீங்கள் போடலாம். ஸோ நான் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஷேப் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாருமே இப்படி தான் வரையணும்னு கிடையாது. உங்களுக்கு நார்மலாகவே அந்த எலிஃபண்ட் ட்ரா பண்ண வந்துச்சுன்னா அப்படியே வரையுங்க. ஸோ நான் பிகினர்ஸ்க்காக இந்த மாதிரி மெத்தட் டீச் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு குட்டியாக பா மாதிரி ஒரு 2 கர்வ்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். குட்டியாக பா மாதிரி இந்த மாதிரி 2 கர்வ்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எலிஃபண்ட் வந்து வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி தான், நான் போடுறத வந்து நல்லா நோட் பண்ணிங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான், மினி எலிஃபண்ட் ரொம்ப ஈஸி, எல்லாருமே ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் ஐஸுக்கு டாட் வச்சுட்டு நான் இப்போ உள்ளே பாருங்கள் குட்டியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் இப்படியே கூட விடலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக் வரதுக்காக மேலே அம்ப்ரெல்லா வந்து நான் ட்ரா பண்ணுறேன் இந்த எலிஃபண்ட்டுக்கு மேலே. ஸோ அம்ப்ரெல்லா வந்து நம்ம ஆல்ரெடி பேபி ஷவரில் கூட பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஷேப்லாம் ரொம்ப ஈஸியாகவே எல்லோரும் போட்டுருவீங்க. ஸோ அம்ப்ரெல்லா ஷேப் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்டு உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ்க்கு என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அண்டு உள்ளே ஃபில்லிங்ஸுக்கு வந்து என்ன வேணாலும் நம்ம ட்ரா பண்ணலாம். நான் ஸ்பைரல், ஷார்ட் ஹம்ஸ், பிக் ஹம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்டு ஷார்ட் ஹம்ஸ், பிக் ஹம்ஸ்லாம் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க போர்ஷன்லாம் நான் மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த அம்ப்ரெல்லா கீழே வந்து நான் குட்டியாக லைன்ஸ் போட்டு டாட் வைக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி இது இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக் கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ அண்ட் இப்படி வச்சுட்டு அந்த எலிஃபண்ட்டுக்கு வந்து நான் அவுட்லைன் கொடுக்குறேன். இந்த மாதிரி திக் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா நல்லா எடுத்துக்காட்டும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நல்லா மெஹந்தி வச்சு நல்லா திக்காக அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அண்ட் அந்த லெக்ஸ்க்கெலாம் போட்டது போக கேப்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். அண்ட் அடுத்து வந்து நம்ம கலசம், நாதஸ்வரம், மத்தளம் இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் ப்ரைடல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கொடுத்துருக்க எல்லாமே வந்து ப்ரைடல் மெஹந்திக்கு யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் திங் தான். ஸோ கலசம் வந்து நான் பாருங்கள் ஷேப் எப்படி ட்ரா பண்ணுறேன். ஒரு பானை மாதிரி ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உள்ள ஃபில்லிங்ஸ்லாம் நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம்.
ஸோ இந்த அவுட்டர் ஷேப் தான் எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ஸோ ஒரு பானை மாதிரி இப்படி கர்வ்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்துட்டு ஸோ இந்த ஷேப் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தேங்காய் இலைலாம் இருக்கும்ல, அதுக்காக கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஷேப்லாம் மேலே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும், அதனால தான். ஸோ இப்படி ட்ரா பண்ணிவிட்டு உள்ள அந்த பானைக்குள்ளே வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். நான் இப்போ ஷார்ட் டர்ம்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்வஸ்திக் சிம்பிள் பார்த்தோம் இல்லையா பார்டர் டிசைனில், அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் இப்போ உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன். இது போட்டால் அழகாக இருக்கும் கலசமுக்கு. ஸோ இந்த ஷேப்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பார்டர் டிசைனில் நான் இதை டீச் பண்ணியிருப்பேன், இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள்லாம். ஸோ ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு நான் அந்த கலசமுக்கு மேலே அவுட்லைன் கொடுக்குறேன். திக்காக அழகாக எடுத்து காட்டும். அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த மேலே வந்து நம்ம இலைலாம் ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த ஷேப்லாம், அதுக்கெலாம் உள்ளே வந்து நான் ஷேடிங் கொடுக்குறேன். ஸோ மெஹந்தியை நல்லா ப்ரெஸ் பண்ணாமல் ஜஸ்ட் பென்சிலில் கலர் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேடிங் அழகாக வந்துடும். ஸோ இது ஃபுல்லாக நான் ஷேடிங் கொடுத்துட்டு மேலே அவுட்லைன் வந்து போல்டாக கொடுத்தேன்னா அவுட்லுக் வந்து சூப்பராக வந்துடும். ஸோ பாருங்கள், இது மாதிரி போல்டாக கொடுத்து முடிச்சிடுறேன். எவ்வளோ அழகாக அந்த அவுட்லுக் வந்திருக்கு பாருங்கள். அடுத்து நாதஸ்வரம் ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு இதை மாதிரி ஒரு ஷேப் போட்டுக்கோங்க. ஸோ இப்படி போட்டுட்டு அந்த டாப்பில் வந்து நான் ஷேப் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு லைன்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இது மாதிரி ஒரு 2 லைன்ஸ் போட்டுட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா நாதஸ்வரம் ஷேப் வந்து வந்துடும். ரொம்ப ஈஸி தான் இந்த ஷேப்பை. உள்ள ஃபில்லிங்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது தான் எப்பயும் போல். ஸோ நான் ஷார்ட் டர்ம்ஸ் பிக் ஹம்ஸ்லாம் யூஸ் பண்ணி உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃபுல்லாக அந்த ரிப்பீட்டட் டிசைன்ஸாக இதையே கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ தான் அந்த நாதஸ்வரம் ஷேப். அவுட்லுக் வந்து நான் போல்டாக கொடுக்குறேன் பாருங்கள். அந்த அவுட்லைனை இன்னும் அழகாக இருக்கும், நல்லா எடுத்து காட்டும் அதுக்காக. ஸோ இதை மாதிரி போல்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இவ்வளோ தான் நாதஸ்வரம். அடுத்து மத்தளம் பார்க்கலாம். மேளம் சொல்லுவாங்கள்ல, மத்தளம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து மேரேஜில் வந்து இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எல்லாமே மேரேஜோட திங்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஷேப் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் போடுற ஷேப்லாம் நல்லா நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணாலே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப் மாதிரி பெருசாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ அந்த ஷேப்புக்கு வெளியே இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நல்லா போல்டாக நல்லா மெஹந்தியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்லைன் வந்துடும். உள்ள ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹம்ஸ், ஸ்பைரல் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த மத்தளம்க்கு நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இது கொஞ்சம் அந்த மேலம் அதுக்கெலாம் ரிலேட்டடாக இருக்கும் நான் இப்போ போடுற டிசைனு. ஸோ இது மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு உள்ளே ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த டிசைனுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி டீச் பண்ணியிருந்திருப்பேன். டாப்பில் வந்து நான் ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி ஷேடிங் நான் டீச் பண்ணல, நான் சொன்ன மாதிரி போடுங்க, அழகாக வந்துடும். ஸோ இது மாதிரி ஷேடிங், உங்களுக்கு ஷேடிங் இப்படி வரலைன்னா நீங்கள் மெஹந்தி வச்சு கூட ஃபில் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை, உங்களை விருப்பம் தான். உள்ளே பாருங்கள், இப்போ நான் அந்த ஷேப் வந்து ஒரு ஷேப் விட்டு ஒரு ஷேப் வந்து மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி கூட நீங்கள் அந்த டாப்பில் நான் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல கூட நீங்கள் இதே மாதிரி மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் இது மாதிரி ஒரு ஷேப் விட்டு ஒரு ஷேப் ஃபில் பண்ணிக்கிறேன். நடுவில் அந்த லைன்ஸ் தெரியுதில்ல, கேப்பாக தெரியுதில்ல, அதை வந்து நான் மெஹந்தி வச்சு இப்படி திக்காக மாற்றிக்கிறேன், நல்லா போல்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ கேப் இருக்கனால நான் அப்படி பண்ணிக்கிறேன். டாப்பில் வந்து நான் போல்டாக அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இன்னும் நல்லா எடுத்து காட்டும், அதுக்காக தான். அடுத்து வந்து அக்னி குண்டம், ஓமகுண்டம்னு சொல்லுவாங்கள்ல, நெருப்பு வரும்ல, அந்த இது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் ரெக்டாங்கிள் ஷேப்பில்.
அண்ட் அடுத்து அதுக்கு மேலே அதே மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது பாருங்கள், படி மாதிரி. ஸோ இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளே வந்து நான் ஒரு டபுள் லைன்ஸ் மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு 2 லைன் போட்டு உள்ளே மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக அதே மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து அந்த நெருப்பு வரும் இல்லையா, அதுக்கு நான் ஷேப் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி குட்டி குட்டியாக கர்வ்ஸ் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க அந்த நெருப்பு ஷேப்புக்காக. ஸோ உங்களுக்கு அந்த ஷேப் மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து ஷேடிங் கொடுக்குறேன். ஸோ ஷேடிங் கொடுத்தா எக்ஸாக்டாக இருக்கும் அந்த நெருப்பு மாதிரி. ஸோ உங்களுக்கு ஷேடிங் வரலன்னா நீங்கள் மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. பட் ஷேடிங் கொடுத்தா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் இந்த டிசைனுக்கு. ஸோ நல்லா வந்து ஷேடிங் கொஞ்சம் திட்டாக இருந்தாலே பரவாயில்ல, பிகாஸ் நமக்கு நெருப்பு மாதிரி இருந்தால் போதும். ஸோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். ஸோ திட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு. ஸோ ஷேடிங் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துட்டு நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் நல்லா போல்டாக. ஸோ ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துட்டு வந்து மேலே போல்டாக அவுட்லைன் கொடுத்துக்கிறேன், இன்னும் அழகாக எடுத்து காட்டும். ஸோ அவ்வளோதான் இந்த டிசைன் ப்ரைடல் மெஹந்தி ஐடியா. ஸோ இந்த ஐடியாஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற ஐடியாஸ் அண்ட் அட்வான்ஸ்டான திங்ஸ் இது எல்லாமே. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா ஸ்லோவாக நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அண்ட் அடுத்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் இன்னும் நிறைய நம்ம க்ரியேட்டிவாக போடலாம். மேரேஜ்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணி போடலாம். ஸோ நிறைய நான் ட்ரெண்டிங்கான ஐடியாஸ் எல்லாமே நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் மூலயமா குட்டி குட்டி கிளிப்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.